Hello students, welcome to Shah Academics. Figure it out. The Earth travels approximately 940 million kilometers around the Sun in a year. How many kilometers will it travel in a week? இப்போ Earth வந்து Sunனை சுத்தி வருது. So எல்லாருக்கும் இந்த fact தெரியும். And என்னன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து it travels 940 million kilometer distanceல சுத்துது. அப்போ 1 weekல வந்து அது எவ்வளவு distance travel பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க 940 மில்லியன் நம்ம வந்து நம்பர்ஸ்ல எழுதிக்கலாம் 0 0 0 1 tens 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். இப்போ 1 இயர்ல வந்து எத்தனை வீக்ஸ் இருக்கு? 52 வீக்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 வீக் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 940 மில்லியனை வந்து we have to divide by 52 weeks. So by 52 பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து when we divide by 52 we get the answer 1 tens 100 1000 10000 100,000 million 10 million. அப்போ 18,76,923 kilometer 1 weekல. So therefore the sun can travel எத்தனை கிலோமீட்டர்? 18,76,923 kilometer in a week. This is the answer. So நீங்க வந்து ஸ்டெப்ஸ் வந்து வேர்ட்ஸ்ல வேணா ப்ராப்பரா போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Second sum. A mason is building a house in the shape shown in the diagram. He needs to construct both the outer walls and the inner wall that separate two rooms. To build a wall of 10 feet, he requires approximately 1450 bricks. How many bricks would he need to build the house? Assume all walls are the same height and thickness. இப்போ ஒரு மேசன்னா கொத்தனார், ஓகேங்களா? வீடு கட்டுறாங்க இல்லையா, அவங்கள சொல்லுவாங்க. இது வந்து பில்டிங்கோட டாப் வியூ, பிளான் போடுவாங்க இல்லையா, அந்த வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்ல வந்து 2 ரூம்ஸ் இருக்கு அண்ட் இது ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வால்ஸ் வச்சு கட்டுறாங்க, அந்த பில்டிங்கோட ஹைட் எடுக்கிறாங்க. அப்போ 10 ஃபீட் வால்க்கு வந்து அவருக்கு வந்து 1450 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஸோ 10 ஃபீட் வால்க்கு he needs 1450 பிரிக்ஸ். அந்த வால் முடிக்க இவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வால் எழுப்பத்துக்கு அவருக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 1 foot ஈக்குவல் டு 1450 by 10. 0 கேன்சல் பண்ணலாம். இங்க பண்ணா 145 வரும். அப்போ 1 ஃபூட்டுக்கு வந்து எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது? 145 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, 1 ஃபுட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ மொத்தம் வந்து எத்தனை ஃபீட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரூம்னா 4 வால்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 4 வால்ஸும் சேர்த்து தான் நமக்கு டோட்டல் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ 12 ஃபீட் இங்கன்னா இங்க எத்தனை இருக்கும்? 12 ஃபீட் தான் இருக்கும் இல்லையா? அண்ட் இங்க 9னா இங்க 9 ஃபீட் இருக்கும். அண்ட் சேம் வே இது நம்ம எடுத்துட்டோம். இங்க 15னா இங்க 15 தான் இருக்கும். அண்ட் இங்க 12னா இதுவும் 12 தான் இருக்கும், 12 ஃபீட் இருக்கும். அண்ட் இது 9னா இங்கேயும் 9 தான் இருக்கும். ஓகே, 9 ஃபீட் இருக்கும். அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 6 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இது ஃபுல்லாக வந்து 15 பண்ணிட்டோம். அப்போ இது தேவையில்லை, இந்த போர்ஷன் நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இது மட்டும் மெஷர் பண்ணால் போதும். இப்போ நம்ம 4 சைட்ஸும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளாக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை ஃபீட் இருக்குன்னு. ஸோ 12 இருக்கு, 12 இருக்கு. ஸோ 12 + 12 24. 24 9 and 9. So 9 plus 9 18. So 24 plus 18 எவ்வளவு வரும்? 12 balance 1 4. இந்த பிளாக் மட்டுமே 42 feet இருக்கு. இப்போ இது மட்டுமே 42 இருக்கு. இப்போ நம்ம இந்த பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம், இதோட சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 3 சைட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 15 12 15. 15 plus 15 30. 30 plus 12 42. ஸோ இதுவும் வந்து 42 feet தான் வருது. நம்ம இந்த 3 சைஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த சைஸ் நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த போர்ஷன் இங்க பாத்தீங்கன்னா 9 இருக்கு, 9 9 plus 9 18.
இது நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம் இந்த போர்ஷனோட. அப்போ இது மட்டும் எடுத்துக்கலாம், இந்த பிரிக் மட்டும் எடுத்துக்கலாம். 6 9 plus 9 18 18 plus 6 24 feet. இப்போ நம்ம டோட்டல் எத்தனை ஃபீட் கிடைச்சிருக்கு? 42 plus இங்கேயும் 42 plus 24. ஸோ டோட்டல் ஃபீட் நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபீட்டை ஆட் பண்ணிக்கலாம். 42 24. ஸோ 4 plus 2 6 6 plus 2 8 2 plus 4 6 6 plus 4 10. ஸோ டோட்டலாக வந்து 108 ஃபீட் கிடைச்சிருக்கு. இப்போ 1 ஃபுட்டுக்கு we need 145 bricks இல்லையா? அப்போ 108 ஃபீட்டுக்கு நமக்கு எத்தனை தேவைப்படும்? 108 into 145. இப்போ 15,660 bricks நமக்கு தேவைப்படுது to construct the entire house.